என்ன பண்ணியிருக்கேன்னா 1 kg மட்டனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இதை மட்டனை குக் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் மட்டும் போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ உப்பு வந்து கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா இந்த ஸ்டாக் எடுப்போம் நம்ம, அதனால் உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா பரட்டியாச்சு. இப்போ இதில் வந்து 1 கப் தண்ணி, ஏன்னா நமக்கு அந்த ஸ்டாக் வேணும், அதனால் 1 கப் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கர் மூடி நான் ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, ஃபைனலாக நம்ம இப்போ மட்டன் சூப் வைக்க போகிறோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மட்டன் ரசம் மாதிரியும், ரசம்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயில் பச்சை மிளகா, வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, ஸோ மிளகா, வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை வந்து போகணும். ஸோ அதுக்கு வேண்டி தான் வதக்குறோம். மேக்ஸிமம் 2 மினிட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த டைமில் நம்ம இங்கே வந்து வேக வச்சு வச்சுருக்கிற அந்த மட்டன் ஸ்டாக் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டாக்லேயே நான் மஞ்சள் பொடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து உப்பு போட போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு கொதி வரட்டும். ஸோ சூப் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பெப்பர் பவுடர் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொத்தமல்லி கீரை, அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் ரைஸில் ஊற்றி ரசம் மாதிரி கூட சாப்பிட்லாம், மட்டன் ரசம் மாதிரி, இல்லைன்னா ஒரு பவுலில் ஊற்றி சூப் மாதிரி கூட குடிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட மட்டன் சூப்பும் ரெடி ஆகிடுச்சு.